कंबार्नवृतुलकरे सञ्चलभ्रूविलासे आनीलस्निग्धपक्ष्मावलिपरिलसितं नेत्रयुग्मं विभोते सान्द्रस्यायं विशालारुणदमलकराकारमामुक्तधारं कारुण्यालोकलीला शिशिरितभुवनं सिञ्चमे कर्णवीतिं. குருவாயூரப்பனுடைய சர்வானுக்கிரக விசேஷத்தினால நம்முடைய நலம் தரும் நாராயணிய வைபவம் இன்றையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூரை அடைந்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அனந்தமங்கலம் என்ற ஒரு சிறிய ஊர். அந்த அனந்தமங்கலத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பகவான் பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அவருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தை வரக்கூடிய பகுதிகளிலே நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த திருத்தலமானது கண்ணனுடைய திருக்கோயிலாக இருந்தாலும் இது திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிகார தலமாகவும் அமைந்திருப்பது இதனுடைய ஒரு பெரிய சிறப்பு. சுமார் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகவும் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி இங்கு பூஜைகள் நடைபெறுவதாகவும் இங்குள்ள அர்ச்சகர்கள் கூறுகின்றார்கள். இயற்கை எழில் சூழ்ந்த இத்திருக்கோயிலுக்குள்ளே நாம் நுழைவதற்காக ராஜகோபால சுவாமியை தியானம் செய்து கொண்டு சற்றே மேலே நோக்கினால் சிறிய கோபுரம், அந்த கோபுரம் 5 கலசங்களை கொண்டுள்ளது. அந்த கலசங்களுக்கு கீழே பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடியை பாடுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னபடி சைனித்த கோலத்தில் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாகவும் நாபி கமலத்தில் பிரம்மா அங்கு அமைந்திருக்க அந்த திவ்ய தரிசனத்தோடு நாம் உள்ளே நுழைந்தால் வழக்கம் போல வைணவ ஆலயங்களிலே இருப்பது போல இங்கேயும் ஒரு துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிக்கம்பம், அதை தாண்டி பலிபீடம், இவற்றை நமஸ்கரித்துக் கொண்டே நாம் உள்ளே சென்றால் அழகாக நமக்கு காட்சி அளிப்பது கையை கூப்பியவாறு இருக்கக்கூடிய பெரிய திருவடி என்று நாம் அழைக்கக்கூடிய கருட பகவான். இந்த ஸ்தலத்தில் 2 விசேஷங்கள். ஒன்று பெரிய திருவடியான கருடன், மற்றொன்று சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமி. இருவரும் விசேஷமாக இங்கு அமைந்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய கருடன் இறக்கைகளோடு கையை கூப்பியவாறே ராஜகோபால சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு புல்லதாகி வேதனான்கும் ஓதினாயதன்றியும் புள்ளின்வாய் பிளந்து கொடிப்பிடித்த பின்னரும் என்ற ஒரு திவ்ய உருவத்தோடு அழகாக நமக்கு காட்சியளிக்கின்றார். இந்த தலத்தினுடைய வரலாறு கூறுகின்றது, இந்த பெரிய திருவடியான கருடனை நாம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளிலே தரிசித்தோமே ஆனால் நமக்கு வேண்டிய பலன்களை அளிப்பவர். நாம் வீட்டில் இருந்தவாறே இன்று செவ்வாய்க்கிழமை என்று காலை வேளையிலே இந்த கருடனுடைய திவ்ய தரிசனத்தை அடைவது நம்முடைய நாராயணியத்தில் ஏற்பட்ட தற்செயலான ஒரு பெரிய பொருத்தம். இந்த கருடனானவர் இங்கு சோயம் தத்தே ஸ்வனிஷ்டம் வகனமபி வரஸ்பர்சிதோ ஏன யஸ்மை யஸ்மாத் யஸ்யாக வஷ்வீர் விதததி பஜனோ யத்ர யத்ரேதி சந்தக பிராயோ தேவசயித்தமோ ஹரி கருடபிதா கல்பிதாரோகமாக ஸ்வாபவ்ய ஸ்வாத்மபவ்ய பிரதிசது சகுனிர் பிரம்ம சப்ரம்மதர்ணக. சுவாமி தேசிகனுடைய கருட பஞ்சாசத்தை நினைவூட்டும் வகையிலே இங்கு சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். அதாவது அவர் அமிர்த கலசத்தை எடுத்து வரும்போது மகாவிஷ்ணுவோடு போரிட இவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையிலே மகாவிஷ்ணு இவரிடம் தோற்று போற்பது போல் நடிக்க, தோற்பது போல் அவர் நடித்தாலும் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று ஜெயித்த கருடனை கேட்க, நீ எப்போதும் என்னை வாகனமாக அமர்த்தி கொள்ள வேண்டும் இவர் என்று வேண்ட, அன்றையிலிருந்து பகவான் கருடனை வாகனமாக கொண்டார். அது மட்டுமல்ல, உன்னுடைய திவ்ய கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கொடிக்கம்பத்திலே நான் கொடியாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய, வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கக்கூடிய இந்த கருடனுக்கு
விசேஷமான காலங்களிலே தங்க கவச்சமானது சார்த்தப்பட்டு தங்க கவச்சத்தோடும் நம்முடைய பாவங்களை போக்குவதாக அமைந்திருக்கக்கூடிய பெரிய திருவடியான கருடன் பகவானை இவர் சுமக்கின்றார். அதே சமயத்திலே பகவானும் புல்லூர்ந்து சென்று அவர் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய குறையை நீக்கக்கூடிய வைபவமாக அமைந்திருக்கின்றார். அதனால்தான் இந்த திவ்ய தேசங்களிலே இது போன்ற ஒரு ஆலயங்களிலே அவர் மகாவிஷ்ணுவனுடைய சன்னதிக்கு எதிரே அமைந்திருந்தாலும் பிரம்மோற்சவ காலங்களிலே உயர்ந்த கருட வாகனத்திலேயும் இவர் பவனி வருகின்றார். இந்த செவ்வாய்க்கிழமையில் உயர்ந்த இந்த திவ்ய தரிசனத்தை அடைந்து நாம் நாராயணியத்தினுடைய அந்த தசகத்தினுடைய இரண்டாம் தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்திற்கு நாம் செல்வோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், சாந்திரா என்று ஆரம்பித்த நாராயணியத்தை 10 ஸ்லோகங்களிலால் வந்த முதல் தசகத்தில் அவனுடைய பெருமைகளை கூறி அவனுடைய பிரதிஷ்டை வைபவங்களை கூறிய நாராயண பட்டத்ரி பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி, குருவாயூரப்பா பலவித ரூப லாவண்யங்களோடு நீ குருவாயூரில் எவ்வாறு அமைந்திருக்கின்றாய் என்று உன்னுடைய அழகை எனக்கு வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது என்று இரண்டாவது நாள் குருவாயூர் கஷேத்திரத்திலே காலை வேளையிலே ஒரு 10-15 பேர் வாதரோகத்தால் பீடிக்கப்பட்ட பட்டத்திரியை இடது பக்கம் பட்டத்திரி மண்டபத்திலே அமர வைக்க அங்கிருந்து குருவாயூரப்பனை நோக்குகின்றார். அந்த குருவாயூரப்பன் ஜாஜ்வல்யமான உருவத்தோடு அழகாக இவருக்கு சேவை சாதிக்கின்றார். அதை பார்த்தவுடனே இரண்டாவது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை அவனை வர்ணித்தவாறு பட்டத்திரி தொடங்குகின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமை, நாம் குருவாயூரில் குருவாயூரப்பனை தரிசிக்க முடியாவிட்டாலும் நாம் வீட்டில் இருந்தவாறே இந்த இரண்டாம் தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை காதிலே விழுமாறு கேட்டோமே ஆனால் அவனுடைய தரிசனத்தை அடைந்த பலனை அளிக்கக்கூடிய ஸ்லோகம் என்று பட்டத்திரி கூறுகின்றார். ஏனென்றால் அதனுடைய அமைப்பு அழகு. நாமும் காது கொடுத்து கேட்போம். குருவாயூரப்பா சூர்ய ஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வ திலக ப்ரோத்பாசி பாலாந்தரம் காருண்ய குலநேத்ரம் ஆத்ரகசிதோல்லாசம் சுனாசம் புட்டம் தண்டோத்யன் மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் தொத்ரூபம் வனமல்யகார பட்டல ஸ்ரீவத்சதி பிரபஜே. காதில் விழுந்தாலே பாவத்தை போக்கக்கூடிய ஸ்லோகம். என்ன பொருள்? குருவாயூரப்பா, நீ குருவாயூர் கஷேத்திரத்தில் சூரியனுடைய ஒளியை கூட மிஞ்சக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு கிரீடத்தை தரித்திருக்கின்றாய். சூரிய ஸ்பர்த்தி கிரீடம். அதற்கு கீழே அகன்ற உன்னுடைய நெற்றியில் ஊர்த்வ புன்றமாகிய திலகத்தை நீ அழகாக சார்த்தி கொண்டிருக்கின்றாய். சூரிய ஒளியான கிரீடத்தோடும் ஊர்த்வ புன்றமான திலகத்தோடும் கருணையே ததும்பக்கூடிய கண்களோடும் அனைத்தையும் மிஞ்சக்கூடிய புன்சிரிப்பான மந்தகாசத்தோடும் மீன்கள் உருவம் கொண்ட 2 குண்டலங்கள் அசைய அசைய எவ்வாறு நாராயணியத்திற்கு நீ எனக்கு தலையாட்டும் போது அந்த குண்டலங்கள் அசைகின்றதோ அதே பாவத்திலே இந்த குண்டலங்களானது அசைய உன்னுடைய கழுத்திலே கௌஸ்துபம் என்ற மாலை உன்னை சுற்றி கொண்டு இருக்க அதற்கு கீழே ஸ்ரீவத்சம் என்ற மரு, அந்த இரண்டிற்கும் நடுவிலே அழகாக நீ வனமாலை என்ற சிகப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம் இவ்வளவு பூக்களாலான கலர்கள், அந்த ஒரு நிறங்கள் கலந்த அந்த வனமாலையை சார்த்தி கொண்டு தாமரை போன்ற பாதம், உன்னுடைய திருவடியை தியானித்து இந்த ஸ்லோகத்தை கேட்பவர்களுடைய மனக்கவலையை போக்கக்கூடிய பாதத்தோடு நீ குருவாயூரில் இவ்வளவு அழகாக தொத்ரூபம் வனமல்யகார பட்டல கிருஷ்ணா ஸ்ரீவத்ச தீப்ரபஜே, இவ்வளவு அழகான திருமேனியோடு அமைந்திருக்கக்கூடிய உன்னை நாங்கள் அனைவரும் சேர்ந்து குருவாயூரப்பனான உன்னை மனதிலே தியானித்து உன் பாதங்களை தொட்டு நமஸ்கரிக்கின்றோம். பரிதியின் ஒளியினும் ஒளிவிடும் மகுடமும் கருணை பொழி கண்கள் கசிவு மிகு புன்னகை கமிழ்கின்ற நாசி கண்ணம் உருளவரும் குண்டலும் கழுத்தில் ஒளிர் கௌஸ்துபம் வனமாலை முத்துமாலை
பெருமை மிகு ஸ்ரீவத்சம் இவை பெற்ற உள் வடிவை கண்ணா பேதையன் வணங்குகின்றேன். நாராயணியத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய நேர் தமிழ் பொருள் அமைந்த அழகான ஒரு பாசுரம். இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். ஆனால் நாராயணியத்தில் நமக்கு நினைவிருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் குருவாயூரப்பனுடைய பெருமைகளை கொண்ட ஏதாவது ஒரு உட்கருத்தை உள்வைத்து ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், கோதை பிராட்டியான ஆண்டாள், சுவாமி தேசிகன் இவர்களெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே எவ்வாறு அவர்களுடைய வியாக்கியானங்கள் பொருந்துகின்றது என்று நாம் அனுபவிப்பது நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் ஒரு பெருமை மிகு விஷயம். அந்த ஒரு கண்ணோட்டத்திலே இந்த ஸ்லோகத்தை நாம் பார்த்தோமே ஆனால் அவருடைய ஆரம்பம் சூரிய ஸ்பர்த்தி கிரீட்டம். குருவாயூரப்பா, உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் அழகான உன்னுடைய சிரசில் அமைந்திருக்கக்கூடிய கிரீடம் இருக்கின்றதே, அந்த கிரீடம் உலகத்தில் ஒளி அதிகமாக வீசக்கூடிய ஒருவன் சூரியன். அந்த சூரியனுடைய ஒளியை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடியது உன்னுடைய கிரீடம். பார்க்கும் போதே எங்களுக்கு எங்கிருந்து பார்த்தாலும் அந்த ஒளியானது வீசுகின்றது. அந்த சூரியனுடைய ஒளியோடு கிரீடத்தை தரிசிக்கக்கூடிய நாங்கள் உங்களை ராஜனாக அன்றோ பார்க்கின்றோம். ராஜா மட்டும் கிரீடத்தை அணிந்து கொண்டிருப்பார். நீயும் ராஜாதானே. திருப்பதியிலே கோவிந்தராஜனாக இருக்கின்றாய், ஸ்ரீரங்கத்திலே ரங்கராஜனாக இருக்கின்றாய், திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜனாக நீ இருக்கின்றாய், அழகர் கோயிலிலே சுந்தரராஜனாக இருக்கின்றாய், காஞ்சிபுரத்திலோ வரதராஜன். ராஜாவென்றால் கிரீடம் இருக்க வேண்டாமா? அந்த கிரீடம் ராஜாவுக்கும் ராஜாவான உனக்கு சூரிய ஸ்பர்த்தி கிரீட்டம். அப்படி ஒரு உத்தமமான ஒரு கிரீடம் உனக்கு அமைந்திருப்பது என்பது தமிழில் சீர்விளக்கமென் ஆதியம் ஜோதியன் கோம் ஆதியம் புருஷனில் கோம். சூரிய ஒளியால வெளியில இருக்கக்கூடிய இருளத்தான் குருவாயூரப்பா போக்க முடியும். ஆனா உன்னால உன்னுடைய கிரீடத்தை நாங்க தரிசனம் பண்றதுனால அதுல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி இருக்க எங்களுடைய அஞ்ஞானமான இருளை கூட போக்க வல்லதாக அமைந்திருக்கின்றது. எப்படி திருக்கோவலூர் கஷேத்திரத்துல உன்னுடைய ஜோதியானது ஆழ்வார்களுடைய அஞ்ஞான இருளை அர்த்தராத்திரி வேளையில போக்கியதோ, அது போல இரவுல கூட பிரகாசிக்க கூடிய சூரியனாக நீ இருக்கின்ற. மோகாந்தகாரவினி வர்தனஜா கரோகே தோஷாதிவா பினிரவக்ரகமேதமானே தொத்தேஜ சித்ரத சைலபதே விமிஷ்டே சீலாக்கேத சந்தமச பர்வ சகஸ்ரபா கோகோ. சுவாமி தேசிகன் சொன்னார், அந்த பகவான் காஞ்சிபுரத்துல சூரிய பிரபையில வரும்போது சூரியன் அவனை தரிசிக்கிறதுக்காக வந்தவள் சுவாமியினுடைய கிரீட ஒளியில சூரியனே இருட்டா போயிட்டான். இருட்ட போக்கக்கூடிய சூரியன் இருண்டு போயிட்டான்னு சொன்ன அதுதான் குருவாயூரப்பா சூரிய ஸ்பர்த்தி கிரீட்டம். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான கிரீடத்தை தரிசிக்கின்றேன்னு ஆரம்பித்த பட்டத்திரி அடுத்து வரக்கூடிய அழகான வரிகள்ல அவனுடைய ஊர்த்வ புன்றம், கண்கள், இதையெல்லாம் வர்ணிக்க போறார். அதனுடைய பெருமையை இந்த ஆலயத்திலேருந்தே நாம் தொடர்ந்து கேட்போம்.